கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன ஆண்டவர் நம்மோட பேச விரும்புகிறார்னா, அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிசாசு வலை விரிக்கிறான். அந்த பிசாசு விரிக்கிற அந்த வலையில் ஜனங்க சிக்கி கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? நானும் அப்படி இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் ஜனங்க சிக்கிக்கிறாங்க, எதனால் பிசாசு இந்த வலையை விரிக்கிறான், அதுலேருந்து நான் எப்படி என்னை காப்பாற்றி கொள்ள முடியும், இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேருக்கு கேள்வி, ஏன் சில பேர் சபையில் நிலைக்க மாட்டுறாங்க, சில பேர் ஏன் வராங்க போகிறாங்க, அவங்களுக்குள்ளே இங்கே நிலச்சி நிற்கணுன்ற எண்ணம் ஏன் வர்றதில்லை, இல்லை பிசாசு ஏன் அது அவங்கள திருடுறான் ஆத்துமாக்களை, இப்படின்னு அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கு கர்த்தர் கொடுத்த பதிலை தான் இன்றைக்கி நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாமேன்னு சொல்லலாமா? சிக்கி கொள்ளுகிற ஒரு அனுபவம். நம்ம ஊரில் இடியாப்பம் சிக்கல்னு வாங்க, பார்த்துருக்கீங்களா? இடியாப்பம் சிக்கல் எடுக்க முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன், நூடுல்ஸு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்காக தான் தெரியும். நூடுல்ஸு, அந்த நூடுல்ஸ் சிக்கலை தனித்தனியாக எடுக்க முடியுமா? கஷ்டம். சிக்கல்ன்ற போது அதுலேருந்து சிக்கிக்கிறத ஆட்களை எடுக்கிறது ரொம்ப 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 என்ன செய்கிறது, சிரமம். ஆமேன். ஆனால் பிசாசனுடைய பெரிய திட்டம் என்னென்னா, சிக்க வைக்கிறது தான் அவனோட திட்டம். பக்கத்தில் சொல்லுங்கள், சிக்க வைக்கிறது தான் பிசாசனுடைய திட்டம். ஆமேன்னு சொல்லலாமா? அங்கெல்லாம் பெரியவங்க யாருக்கும் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்கள், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுங்கள். ஒருத்தர் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், சிக்க வைக்கிறது தான் சாத்தானுடைய திட்டம். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, இப்போ நான் கேள்வி கேட்பேன், தேவ திட்டம் என்ன? சிக்காமல் காத்துக்கிறது முதல்ல தேவ திட்டம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிக்கன பிறகு மீட்டு கொள்வது ரெண்டாவது பார்த்துக்கலாம். நம்ம ஊரில் பழமொழிகளை வருமுன் காப்போம், வந்த பின் காப்பதை விட நல்லது. ஆமாவா இல்லையா? சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரனால சிக்கிக்காமல் நான் எப்படி ஆண்டவரே நான் நடந்துக்கிறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேகர் சிக்கி கொண்டதை நம்ம பார்க்க முடியும். தாவீது சிக்கிக்கிட்டாரு. எங்கே சிக்கிக்கிட்டாரு? சிக்லாக்கில் சிக்கிக்கிட்டாரு. அதெல்லாம் நம்ம அங்கே வந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. பட் பரவாயில்ல. சிக்லாக்குன்றது ஒரு ஊர். அங்கே போய் தாவீது வந்து இழந்து நிறைய காரியத்தை இழந்து போவார். ஆமேன். அதெல்லாம் சிக்லாக்கில் சிக்கி. சரி, போய் யோனா சிக்கிட்டார். எங்கே சிக்கினார்? மீன் வயத்தில் சிக்கிக்கிட்ட. ஆண்டவரே நான் சிக்கிக்கிட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாரு. அப்போ அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையை பார்த்தோம்னா சிக்கி ஆண்டவரை வந்து கேட்குறத கூப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். பேதுரு பாருங்க, சோர்ந்து போய் பேதுரு ஆண்டவர் அவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு, அவ்வளோ உற்சாகப்படுத்துகிறாரு, அவ்வளோ செய்கிறாரு. ஆனாலும் பேதுரு வந்து சோர்ந்து போய் நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா தலைவர். உடனே கூட இருக்கிற சீஷர்களாம் நாங்களும் வருகிறோம். என்ன ஒத்துமை பார்த்தீங்களா? அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அவங்களுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு சம்மதமே இல்லை. பேதுரு தான் மீன் பிடிக்கிற ஆள். நான் என் தொழிலுக்கு போகிறேன்னா அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? மத்தையும் நான் வந்து டாக்ஸ் கலெக்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் அங்கேயும் வந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சிக்கி இருக்கலாம். அந்த சிக்கலில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து எப்படி தூக்குறதும் கர்த்தர் சொல்ல போகிறாரு. சிக்கி கொள்ளாதபடி காத்துக்கிறது எப்படியும் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோபு வின் புஸ்தகம் 34 அதிகாரம் 29 யோபு 34:29. மாயக்காரன் ஆகாதபடிக்கும் மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கும் போதும். ஜனங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கும். மாயக்காரன் ஆளும்போது ஆளுகை செய்யும்போது ஜனங்க சிக்கிக்குவாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ராஜா ஒழுங்காக இருந்தால் தானே பிரஜைகள் நல்லா இருப்பாங்க. ராஜா மாயக்காரனாக இருக்கும் போது பிரஜைகள் சிக்கி கொள்ளுகிறார்கள். இந்த மாயக்காரன்றது பிசாசு.
ஆமேன்னு சொல்லலாமா? சாத்தா மாயக்காரன் உங்களை ஆள நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சரீரத்தை ஆள, உங்கள் ஆவி ஆத்மாவை ஆள, உங்களுடைய குடும்பத்தை ஆள, உங்களுடைய சூழ்நிலைகளை ஆள, உங்களுடைய சிந்தனைகளை ஆள பிசாசுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவனுடைய வலையில் நீங்கள் சிக்கி கொள்ளுவீர்கள். மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு போய் கட்டு இருக்க அந்த குடும்பத்தில்ன்னு சொல்லி ஜெபிக்க கூப்பிட்டாங்களாம். ஜெபிக்கும் போது பிசாசனுடைய கட்டு நிறையா இருந்தது. அவர் கவனித்து சொன்னாராம், இயேசுவின் நாமத்தில் பிசாசே அவன் கையை எடு அப்படின்னாராம். டக்குன்னு பிசாசு அங்கேருந்து பேசிச்சான், நீ கையெல்லாம் எடுக்க சொல்லாத, நான் காலையும் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வச்சுருக்கேன்னுச்சான். கையை மட்டும் வைக்கல, இந்த விசுவாசிக்கிட்ட எங்கே வச்சுருக்கேன், குடும்பத்தில் காலு கை எல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன். அவருக்கு ஒன்றும் புரியலையா. ஜெபம் பண்ணி முடிச்சு கேட்டாராம், என்ன தொழில் பண்ணுறீங்க? தவறான தொழில், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத தொழில், அதில் வருகிற வருமானம் தேவனுக்கு பிரியம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த தொழிலே இருந்துக்கிட்டு ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும், இது வேணும், அது வேணும், ஆனால் நீ விட வேண்டியதை விடாமல் விடுதலை வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில பேர் கண்ணா அப்படின்னா சிக்கி இருக்கிறாங்க. பிசாசு விரிக்கிற எல்லா வலையிலையும் மாட்டிக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி கண்களின் நிச்சயம்னு வலைய விரிப்பான். சிந்தனைக்கு முன்னாடி சிந்தனை மாயையான காரியத்தை காமிச்சு வலைய விரிப்பான். அவனுடைய இச்சையான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிக்கொள்ள கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நானே கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். பிசாசு சில பேர்ட்ட சொல்லுவான், நீ ஆர்டர் விட்டு போவேனா, ஆனால் ஜேனம் விட்டு மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்லுவான். பிசாசோட டெக்னிக்கு என்ன சொல்லுவான், நீ ஆண்டரை விட்டு போகலைல்ல, நீ என்னத்தை சபையை விட்டு தான் நீ என்ன பண்ண போகிற, வெளியில் வர போகிற, ஆனால் ஆண்டரை விட்டு நீ போகலைல்ல. உடனே நம்மால் பெருசாக ஆமால அப்படின்னு சொல்லிட்டு சரிப்போ அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பிசாசனுடைய வலையில் சிக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அவன் பின்னால் எல்லாமே அவனுடைய காரியத்தை செஞ்சு முடிச்சிருவான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நிறைய தடவை வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, நிறைய தடவை பிசாசு உங்ககிட்ட டெம்ப்ட் பண்ணுறதுலாம், நீ செயின் ஸ்மோக்கர் ஆகணும்னு அவசியம் இல்லை, நீ ஒரு குடிகாரன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்த்துரு, எப்படி தான் இருக்குன்னு பார்த்துரு, அதுக்கப்புறம் விட்டு நீ செய்யவே வேண்டாம் அப்படின்ற ஒரு மகா பெரிய பொய்யை சொல்லுவான். நீங்களும் ஒரு முறை தானே, உலகத்தில் ஒரு தடவை தான் வாழ போகிறோம், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும், எல்லாத்தையும் எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடணும் அப்படின்னு நினச்சி மாற்றுறவங்க தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு குடிகாரனா இல்லை செயின் ஸ்மோக்கரா, எல்லாமே வாழ்க்கையில் இழந்து போன ஒரு நிலைமை, பரலோகத்தை இழந்து போன நிலைமையில் இருக்கிறதை பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், ஒரு முறை கூட சான்ஸ் கொடுத்துறாதீங்க. சத்தமாக சொல்லுங்க, ஒரு முறை கூட பிசாசுக்கு சான்ஸு கொடுத்துறாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீ ஒரு முறை திட்டிரு, ஒரு முறை கெட்ட வார்த்தை பேசிடு, ஒரு முறை சில காரியங்களை செஞ்சிடு, அப்புறமா உனக்கு நிம்மதியாக இருக்கும். உன்னை இப்படி பண்ணாங்க, இப்படி பேசுனாங்க, இப்படி கஷ்டப்படுத்தினாங்க, நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கவே, நான் பொங்கி எழுந்துரு அப்படின்லாம் சொல்லும் பிசாஸ். நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, யுத்தம் கர்த்தருடையது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், வசனம் போட்டிருக்கு. என் தேவன் என்னோடு இருக்கும்போது, என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆமேன்னு சொல்லலாமா? சிக்கி கொள்ளுகிற ஒரு அனுபவம். மாயக்காரன் ஆளுகிறதுனால் ஜனங்கள் சிக்கி கொள்ளுகிறார்கள். ஏன் சிக்கிக்கிறீங்க வாழ்க்கையில்? ஏன் தேவ சமூகத்தில் எட்டி சேர முடியல, கிட்டி சேர முடியல, எட்டி நிற்கிறீங்கன்னா சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த சிக்கல்லிருந்து நம்ம விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டு. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Thank you Father, thank you Holy Spirit. இங்க உடனே ஸ்கிரீன்ல வந்துருதுமா. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். பாவத்தில்
பாவத்தில் சிக்கி கொள்ளுகிற ஒரு அனுபவம், அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். எரோபெயாமின் பாவங்கள். எரோபெயாம் ஒரு ராஜா. இது யாருன்னா, இதுக்கு முதல் வசனம் படிச்சிங்கன்னா தெரியும். முதல் வசனம் படிங்க, 3:1 படிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி 12 வருஷம் அவனுடைய அரசாட்சியில கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. தகப்பனை தாயை போல மோசம் இல்ல, புள்ள பரவாயில்ல. தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். இதெல்லாம் யார் சொல்றான்னா, கர்த்தர் பார்த்து எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அவன் ஒவ்வொருத்தருடைய நம்ம செய்கைகள்லாம் யார் உற்று உன்னிச்சு கவனிக்கிறார்னா, நம்ம மேல ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. He is watching over you. நல்லதான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில பேருக்கு இந்த வார்த்தையை கேட்டால் அப்படியே பக்குன்னு இருக்குதுன்னா நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை கேட்கும்போது சில பேருக்கு சந்தோஷம் வருதுன்னா நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அப்போ பிசாசு வலையில் சிக்கிறது வேணுமா, தேவ சமூகத்தில் ஒட்டுறது வேணுமா? சத்தமாக சொல்லுங்களேன், பக்கத்தில் கேளுங்க. பிசாசு வலையில் சிக்கிக்குவீங்கிறீங்களா, இல்லை தேவ சமூகத்தில் ஒட்டிக்க போறீங்களா? அதுதான் அவரோட உறவு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் ஒன்று ஒட்டி இருக்கணும், இல்லைன்னா பிசாசோட சிக்கி இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. நான் ரெண்டுமே வேணும்னா ரெண்டுமே கிடைக்காது. ஆமே, ஒன்று இப்படி இரு, இல்லை அப்படி இரு, இல்லைன்னா ஆண்டவர் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லிட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி பாருங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, இவன் அம்மா அப்பா போல இல்லை, பாகாலின் சிலையெல்லாம் அகற்றிட்டான். ஆனாலும் எரேபியாமின் பாவங்கள் இவனுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன். அந்த பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறான். எத்தனை பேர் எந்த விதமான பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கீங்கன்னு தெரில. ஃபோனோகிராஃபியில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல, இல்லைன்னா அசுத்த இச்சைகளை, மொபைல் ஃபோன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? யார் என்ன வாங்கினாலும் என்கிட்ட வந்து ஜோம் பண்ணிக்குவாங்க. முதல்ல நான் இந்த மொபைலுக்கு, இந்த லேப்டாப்பு, இந்த மாதிரி ஐபேட், இதெல்லாம் எது என்ன ஜோம் பண்ணுவேன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாவத்தில் சிக்கி கொள்ளாதீங்க. முதல்ல பாவத்தை தேடி போகணும், காசு கொடுத்து வாங்கணும். இப்போவும் காசு தான். பாவம் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் பாவம் பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களில் நம்ம இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அது என்னங்க எரேபியாமின் பாவம்? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து வாசித்தோம்னா, எரேபியாம், அந்த ரெஹோபெயாம், எரேபியாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ராஜா உண்டு. படிங்க. யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடிச்சு அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுட்டு போகும். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். ராஜாவாகிய எரோபெயாம் அவனுடைய ராஜ்யபாரத்தில் யூதா ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் பிரிஞ்சதுனால இவனே ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி இவனே பலி செலுத்த துணிஞ்சுக்கிட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னது, நான் பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ண ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், பலிபீடத்தில் பலி செலுத்தணும். சாலமோன் கட்டின தேவாலயம். ஆனால் அங்கே போகாமல் ஜனங்களை திருப்பணும்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சு என்ன செஞ்சுட்டாங்க,
செய்கிறான், பலியிட துணிஞ்சதுனால ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கேருந்து அனுப்புகிறாரு. ஊர்லேருந்து அனுப்பி அவன் வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறான், இந்த இந்த பலிபீடம் ஒரு நாள் தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிற இடமாய் போக போகுது. இதில் பலி செலுத்தாத, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யாத, தேவன் நியமித்த ஸ்தானத்தில் தான் நீ பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தையும் சொல்கிறாரு. சொன்னதுக்கு யெரொபெயாம் உடனே கேட்டிருக்கணும்ல. அடுத்த வசனம் பாருங்க. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். மேல பலிபீடத்தில் இருக்கிற ராஜா பிடிங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு, அவனை யாரு, அவன் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். ஆனா இவனுக்கு கோபம் வருது, இவனுக்கு எரிச்சல் வருது, இவனுக்கு வந்து விரோதமா சொல்றானேன்னு சொல்லிட்டு அவனை பிடிங்கன்னு கையை நீட்டுறான் பாருங்க. அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடங்க கூடாதபடிக்கு மரத்து போயிடுச்சு. அப்படியே நின்று போச்சு கை. ஹல்லேலூயா. கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப ஆசை எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும் இந்த காலத்தில்னு. ஆமென். இந்த மாதிரிலாம் நடந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜனங்க தீர்க்கதரிசியை மதிக்கிறதில்ல, ஊழியக்காரங்களையும் மதிக்கிறதில்ல, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறதே இல்லை. இப்படி போயிட்டுருக்காங்க. நீட்டப்பட்ட கை மடக்க முடியாமல் நின்று போச்சு. ஆமென். நம்ம ஜெபிப்போம் இதெல்லாம் நடக்கணும். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, ஆதி திருச்சபையில் இதை விட பயங்கரமாலாம் நடந்தது. அதனால் நம்ம இதெல்லாம் விசுவாசிப்போம். அப்போ தான் கர்த்தரை குறித்ததான பயம் ஜனங்களுக்கு உண்டாகும். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ நடந்தது என்ன? அவன் சொன்னதுபடியே பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுச்சு. உடனே ராஜா பயந்து தீர்க்கதரிசிட்ட பார்த்து எனக்காக வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்கிறான். 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். இப்ப வந்தானா வழிக்கு? ஆமென் சொல்லலாமா? யாரெல்லாம் பிடிச்சி கட்டுங்க, அவங்கள கொல்லுங்க, அவங்கள பிடிங்கன்னு சிறையில் போடுறாங்களோ இதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கை அப்படியே நின்றுச்சு, மடக்க கூட முடியல. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாய் வழக்காடி, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று கர்த்தர் செய்கிற காரியங்களுக்கு விரோதமாய் செய்து கையை நீட்டுற கை முடங்கி போயிடும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது பாங்க? அவனும் அப்பொழுது தேவ மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. போதும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அவனுக்கும் ஒரு அற்புதம் செய்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த நிமிஷம் மனம் திரும்பி ரெக்வஸ்ட் கொடுக்குறான், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த யெரொபெயாமின் பாவங்களில் தான் இந்த ராஜா சிக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் முன்னோர்களின் பாவங்கள் நம்மக்கிட்ட சிக்கி இருக்கிறீங்களா? முன்னோர்கள் செய்த பாவங்கள், வழிமுறை, முன்னோர்கள் பின்பற்றின சில காரியங்கள். அநேகர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்தவங்களாக ஆயிடுறாங்க. ஆனால் உங்கள் முன்னோர்களின் திட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அநேகர் வந்து அந்த முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சில நாள் பார்க்குறது, குறி சொல்கிறது, குறி கேட்கறது, மற்ற காரியங்கள், நல்ல நாள் பார்க்குறது, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகவே ஆகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முகத்தாட்சினியுமே பார்க்காதீங்க, அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னு பார்க்காதீங்க. படைச்ச கர்த்தர் என்ன நினைப்பாருன்றதை மட்டும் பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எனக்கு ஆண்டவர் வழியை காமிச்சிட்டாரு, இந்த வழியில தான் நான் செல்லுவேன். அதுக்கு விரோதமாக யார் வழியை காட்டினாலும் அது தவறுன்னு சொல்கிற தைரியம், துணிச்சல் நமக்கு இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதது என்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது எல்லாம் என்னதான்? பாவமாக இருக்கிறது. இதுக்கு மிஞ்சினது எல்லாம் பாவம். எது உண்மையோ அதை மாத்திரம்தான் பேசணும்னு கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாமா? 3 காரியம் எதுலெல்லாம் ஜனங்க சிக்கி கொள்றாங்க அப்படின்னு பார்க்க உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உபாகமம் 7:25. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளை போல. போதும், நல்லா கவனிங்க.
முதல்ல சிக்கி கொள்வது என்னதுன்னா விக்கிரகத்தில், விக்கிரக வணக்கம். ஆண்டவர் சொல்லார், என்ன போல ஒரு சிலையை நீ என்ன செய்யாத, உண்டாக்காத, அதை வணங்காத, நமஸ்கரிக்காத. மற்றவங்க செய்கிறாங்க, நீயும் என்ன செய்யாத, செய்யாத. சில பேர் மற்றவங்களுக்காக முகத்தாட்சினியம் பார்க்கறது இல்லை. சிக்கி கொள்ளாதன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கானான் தேசத்தில் ஜனங்க பிரவேசிக்கும் போது ஆண்டவர் சில எபூசியர், ஏனாக்கியர், எமோரியர் இவங்க தேசத்துக்கெலாம் போன எல்லாத்தையும் அழிச்சிருன்றாரு. நான் நினைப்பேன், ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் அழிக்க சொன்னீங்க? சில தேசத்துலலாம் நீ ஜனங்களை அப்படியே வையின்றாரு. ஏன்னா ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை இந்த ஜனங்க செய்ததுனால, தன்னுடைய பிள்ளைகளை பலி செலுத்துறதுனால, பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினதுனால இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அருவருக்கிறதை பார்க்க முடியும். நம்ம சிக்கி கொள்ளாதபடி சும்மா வேடிக்கை தான் பார்க்க போகிறேன்னு நினைச்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு தெரியும் நல்லா, சாலமோன் ராஜா என்ன பண்ணார்? அநேக பெண்களை திருமணம் பண்ணா. கர்த்தருக்கு ஆலயம் கட்டுன அந்த கையினால் விக்கிரகத்தையும் கட்டிட்டு போயிட்டான். இன்றைக்கி என்ன விசுவாச பட்டியலில் சாலமோனுடைய பெயர் இல்லவே இல்லை, தூக்கப்பட்டுருச்சு. காரணம், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், மற்ற பெண்களை நீ திருமணம் பண்ணால் அவங்க உங்களை வழி விலக பண்ணுவார்கள். பீலையாம் அதை தானே செஞ்சுட்டு போனா, அந்த ஆலோசனையை தானே சொல்லிட்டு போனா. மற்ற காரியங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம திருமண காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஜாக்கிரதையாக, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவனை அப்புறமா நான் மாற்றிக்கிறேன், இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் கலக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது ஏதோ வார்த்தையாக போயிடக்கூடாது. வாழ்க்கையின் எச்சரிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அநேகருடைய வாழ்க்கை பரிதாபமாக கண்ணீரோடு வேதனையோடு இருக்குது. நான் ரொம்ப ஒரு பாசத்தோடு ஒரு அன்போடு சொல்கிறேன்னா, தயவு செய்து திருமண காரியத்தில் அவசரப்பட்டுறாதீங்க பிள்ளைகளே. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய திட்டத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உபாகம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உபாகம் 12:30. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்றார். எச்சரிக்கையாயிரு. சில பேர் இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம், அங்கே விக்கிரகத்தை பார்த்தா வணங்கிக்கிறது, இங்கே வந்து ஆண்டவரை வணங்கிக்கிறது, ரெட்டை வேஷம் போடுறது, இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. நீ ஏசப்பாவோட சிலுவை தானே இருக்குது, ஏசப்பாவோடைய அந்த உருவம் தானே இருக்குன்னு சொல்லாதீங்க. எந்த உருவமும் தேவனுக்கு உகந்தது அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துட்டோம். விக்கிரகங்கன்னா நாட் ஓன்லி சிலைகள், மற்றபடி நம்ம தேவனை விட எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது விக்கிரகம். டீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னா அது விக்கிரகம். மொபைல் ஃபோன் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னா அது விக்கிரகம். ஏதாவது ஒரு உணவு, ஏதாவது ஒரு மனுஷங்க இவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா அது விக்கிரகம். அதுக்கு விட்டு விலகணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், எதுக்கு நம்ம சிக்கிக் கொள்கிறோம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16. சங்கீதம் 9:16. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். முதல்ல சிக்கிக் கொள்ளுகிறது விக்கிரகத்தில், விக்கிரகத்தினால வருகிற பாவத்தில். ஃபஸ்ட்டு சொன்னோம் பாவத்தில், ரெண்டாவது என்ன? விக்கிரகம். இது கடைசி மூணாவது. எதில் சிக்கிக்கிறாங்கன்னா கைகளின் காரியத்தை செய்கைகளினால சிக்கி கொள்ளுகிறார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? கேயாசி சிக்கி கொண்டான், பணத்தை நோக்கி ஓடிட்டான். எலிசாவை கொடுத்து இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லுது? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாக எலிசா கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இரட்டிப்பான வல்லமை பெற்றுக்கொண்டான். எலிசாக்கு வேலை செய்கிற வேலைக்காரனாகிய கேயாசியோ பணத்தில் சிக்கி கொள்ளுகிறான், பண ஆசையில் சிக்கி கொள்ளுகிறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதில் சிக்கி கொள்றீங்கன்னு பாருங்கள், எதில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள்.
பணத்துலையா, பதவியிலையா, பெருமையிலையா, தேவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த அருவருப்புமே சிக்கி கொள்ளாதபடி காத்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு பார்த்தோம், எரேபியாமின் பாவங்களுக்கு சிக்கி கொள்கிறாங்க. ரெண்டாவது விக்கிரகங்களுக்கு சிக்கி கொள்ளுகிறார்கள். மூன்றாவது தன் கைகளின் செய்கைகளினால சிக்கி கொள்ளுகிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லுது, துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளினால் சிக்கி கொள்ளுகிறான். சிக்கி கொண்டுட்டு என்ன சொல்லுவாங்க? நான் ஒன்றும் பண்ணல, ஆண்டவர் தான் அப்படின்னு நிறைய பேர் கர்த்தர் மேலே பழி போடுறதை பார்க்க முடியுது. சிக்கி கொள்றது அவங்கவுங்க. அதான் ஆண்டவர் சொல்ற, அவன் சுய இச்சையினால சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான், கர்த்தர் சோதிக்கிறார் என்று ஒருவனும் சொல்லாதிருப்பானாக வசனத்தில் இருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? இவங்க ஏதாவது செஞ்சுட்டு ஏதாவது பிரச்சனையை வாங்கிட்டு அப்புறம் கர்த்தர் மேலே பழி போட்டு புண்ணியமே கிடையாது. ஆமே. சில பேர் எதுக்கெடுத்தாலும் பழிய பிசாசு மேலே போட்டுறது, சில பேர் எதுக்கெடுத்தாலும் பழிய ஆண்டவர் மேலே போட்டுறது. அப்போ நம்ம உங்கள் மேலே என்னைக்கு தான் நீங்கள் பழி போட்டுக்க போகிறீங்க? எந்த ஒரு பிரச்சனாலும் முதல்ல நம்ம உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, நான் சரியாக இருக்கணும்ப்பா, நான் கரெக்டாக இருந்திருக்கணும், நான் என்ன தவறிட்டேன்னு தெரியலை, என் மேலே என்ன தப்புன்னு தெரியலை, எனக்குள்ளே என்ன மாற்றம் வரணும்னு தெரியலை. இதை தான் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன், எந்த ஒரு பிரச்சனை சிக்கலாக இருந்தாலும், ஆண்டவரே என்ன பிரச்சனைப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணிட்டேன், என்னால் ஏதாவது ஆகணுமா, இப்படி நம்ம கேட்க பழகி கொள்ளணும். கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத் அதே மாதிரி சிக்கி கொண்டான், பணத்தை ஆசை பிடிச்சி சிக்கி கொண்டான். அனனியா சப்பீரா அதே மாதிரி சிக்கி கொண்டாங்க, பணத்தால் சிக்கி கொண்டாங்க. சில பேர் பாருங்க, பணத்துக்குன்னா எல்லாம் முதல்ல ஆண்டவர் இருக்கணும், பணம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எந்த ஒரு காரியத்திலையும் நான் சிக்கி கொள்ளக்கூடாது, நல்லா சுற்றி ஜெபம் பண்ணுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எதில் சிக்கி கொள்றேனோ இல்லையோ ஆண்டவரே, இந்த பணத்தாசையில் சிக்கி கொள்ளக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, முக்கியமான ஒரு காரியம், 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், இது பாருங்க, இது வந்து ரேர் கேஸ். மறுபடியும் அதுல அகப்பட்டு சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். வசனம் வேதம் உங்களை எச்சரிக்கிறது, அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும் சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்குறோம். அதாவது நீங்கள் எதில் பாவத்திலேருந்து வெளியில் வந்தீங்களோ, எந்த காரியத்திலேருந்து வெளியில் வந்தீங்களோ, அதில் திரும்பவும் போய் சிக்கி கொள்ளாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு வேதம் நம்மளை சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையிலேயே சொல்லலாம். நாயானது தான் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போல துன்மார்க்கனும் போகிறான். எந்த பாவத்தில் நீங்கள் விழுந்து போனீங்களோ, எந்த அசுத்தத்தில் நீங்கள் விழுந்து போனீங்களோ, எந்த பாவ கிரியை உலகத்தின் காரியம் உங்களை மயக்கினதோ, அதில் திரும்ப 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 பிசாசு ஒரு இன்விடேஷன் வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பான். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா பிசாசுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டிங்களா, ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்து பிசாசுக்கு கொடுத்த மாதிரி. ஆமாம், அதை வாங்கிக்கிட்டானா எப்போ வேணால் உங்களை வந்து அந்த பாவத்தை வச்சு தொந்தரவு பண்ணுவான். அது மட்டும் இல்லை, 4 தலைமுறையாக வந்து தொந்தரவு பண்ணுவான். உங்களுக்கு தெரியாது, ஏன் எனக்கு இந்த பாவ சோதனை வருது, ஏன் எனக்கு இந்த பாவ எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அது முன்னோர் செஞ்ச பாவமாக இருக்கும், அதன் விளைவாக இருக்கும். அவன் இன்விடேஷன் கார்டு எடுத்துகிட்டு வந்து கதவை தட்டுறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். சில பேருக்கு சில ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் முன்னோர் செய்த பாவம்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் இல்லையா, சாபமாக இருக்கும்னு சொல்லுவோமா. காரணம் என்னென்னா, பாவம் செய்கிறதுனால பிசாசுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்ற மாதிரி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திரும்பவுமாய் நீங்கள் அதில் சிக்கி கொண்டீங்கன்னா உங்கள் பின்னிலைமை முன்னிலைமையை விட கேடுள்ளதுன்னு வேதம் எச்சரிக்குது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, ஆண்டவரே விட்டு வந்த பாவத்தை நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். பின்னிட்டு பார்த்த லோத்தின் மனைவி என்ன ஆனா,
உப்பு தூணாளி மாறினா. அதனால் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம்மா. கரங்களை உயர்த்தி எந்த பாவத்தை விட்டு வந்தீங்களோ, எந்த அசுத்தத்தை விட்டு வந்தீங்களோ, எந்த கிரியை உங்களை விட்டு வந்தீங்களோ அந்த கிரியை நான் சிக்கி கொள்ளக்கூடாது ஆண்டவரே. நல்லா ஜெபிங்க. தேவ சமூகத்தில் வாயை திறந்து நல்ல அப்பா, எதெல்லாம் நான் ஆண்டவரே விடுதலை ஆனேனோ அதில் திரும்பமாய் மறுபடியும் சிக்கி கொள்ளாதபடி காத்து கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, 2 காரியம் கர்த்தர் நமக்காக செய்ய விரும்புகிறார். நல்லா கவனிங்க. 1, பாவத்தை ஜெயிக்கணும். சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா பாவம் உங்களை ஜெயிச்சிரும். ஹல்லேலூயா. 1 பாவத்தை ஜெயிக்கணும், இல்லை பாவம் உங்களை ஜெயிச்சிரும். எத்தனை பேர் காடு பார்த்துருக்கீங்க? ஃபாரஸ்ட் காடு பார்த்துருக்கீங்களா? காட்டில் என்ன இருக்கும்? சத்தமாக சொல்லுங்களேன். எல்லா மிருகங்களும் இருக்கும். அந்த காட்டில் வாழ்கிற மிருகங்களோட வாழ்க்கை என்ன தெரியுமா? 1 யாரையாவது கொல்லணும், இல்லை யார் மூலியமாவது அது கொல்லப்படணும். இதுதான் காடோட வாழ்க்கை. திருப்பி சொல்கிறேன். 1 இந்த விலங்கு, இந்த அனிமல் யாரையாவது கொல்லும், இல்லை வேற எந்த விலங்காவது இந்த அனிமலை கொன்றும், இந்த விலங்கை கொன்றும். இதுதான் காடு. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எனிமி இருக்கும், நமக்கு தெரியும்ல. அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒன்றுக்கு ஆண்டவர் கொம்பு படைச்சிருப்பார், ஒன்று கலர் மாற்றிக்கும். அதோட எதிராளிக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு பல காரியத்தை ஆண்டவரே படைச்சிருக்கிறார். ஆனாலும் காடுன்னு எடுத்துக்கும் போது 1 கொல்லணும், இல்லை கொல்லப்படணும். அதே மாதிரி ஒரு உலகத்தில் மனுஷன் இருந்தால் பாவத்தை 1 ஜெயிக்கணும், இல்லை பாவம் உங்களை ஜெயிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். 1 பாவத்தை நீங்கள் ஜெயிக்கணும், இல்லை பாவம் உங்களை ஜெயிச்சிரும். பி கேர்ஃபுல். எச்சரிக்கை, வார்னிங், அலாம். ஹல்லேலூயா. கரங்களை வேர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். ஆமேன்னு சொல்லலாமா? பாவத்தை, சோதனையை, பிசாசனுடைய காரியங்களை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதற்கு இயேசுவின் நாமம் போதுமானதாக இருக்கிறது. கரங்களை வேர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லியும் கொடுத்துட்டாரு, ஜெயிக்கிறதற்கு அவரும் ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம ஒருவேளை சொல்லியிருப்பான், ஆண்டவரே நீர் ஆண்டவர் மேலே இருக்கிறீர் அதனால் செய்கிறீர் அப்படின்னு நினச்சிருப்பான். அன்றைக்கி ஒரு சின்ன இது படித்தேன். ஆண்டவர் உலகத்துக்கு வந்த ஒரு காரணம், ஒரு 2 துறவிகள் வாசலில் வெளியில் நடந்துட்டு போனாங்களாம். ஊரெல்லாம் விட்டுட்டு காட்டு பகுதி நடந்து போனாங்களாம். ஏன்னா யாருக்கும் எந்த ஒரு சேதமும் பண்ணக்கூடாதுன்னு நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு துறவி எறும்பு ஓடிக்கிட்டு இருந்தது பார்க்காம மிதிச்சிட்டாராம். மிதிச்சோன்னே அந்த எறும்புகள்லாம் சில அங்கே ஓடிக்கிட்டு இருந்தோடனே பக்கத்தில் இன்னொரு துறவி பார்த்துட்டு இந்த துறவி மேலே கோவப்பட்டு, ஏய் ஒழுங்காக பார்த்து நடக்கலை, ஊருக்குள்ளே போனால் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு வெளியில் நம்ம காட்டில் பதுங்கியிருக்கோம், அங்கே வாழ்கிறோம். நடந்து போகும்போது இந்த அழகாக நேராக போன இந்த எறும்பை மிதிச்சிட்டியே அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் மனசு வேதனைப்பட்டு குத்தப்பட்டு முட்டி போட்டு எறும்பு கிட்ட போய், எறும்புங்களாம் என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. அவனோட இன்னும் அதிகமாக அப்படியே ஃபுல்லாக ஓடுதான், பயங்கரம் பயந்து ஓடுதான். திருப்பி அந்த துறவி சொன்னார், ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ மனுஷன், நீ பேசுகிற சத்தம் அது எறும்புக்கு எப்படி கேட்கும்? நீ வேணா ஒன்று செய், நீ ஒரு எறும்பாக மாறிடு அப்படின்னு சொல்லி எறும்பாக மாற்றிட்டானான். சும்மா ஒரு கதை, கற்பனை கதை. ஏன்னா துறவி இல்லை, அவர் எறும்பாக மாறி அப்புறம் எறும்புக்கிட்ட போய் பேசினோன்னே எறும்பெல்லாம் நேராக போச்சான். இதே போல தான் ஆண்டவரும் நமக்கு மனுஷனாய் மாறி நம்மோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்ள, நம்மளை மாதிரி வாழ்க்கையை ஜெயித்து காமிச்சிட்டு தான் அவர் பரநேறி இருக்கிறார். கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? உலகத்தை நான் ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு. நீங்களும் பாவத்தையும் உலகத்தையும் ஜெயிக்க முடியும் என்ன சொல்லி கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லலாமா?
2 காரியம் வேதத்தில் பார்க்குறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் ஏன் பண்ணணும்னா, பிசாசு வலையை விரிச்சு வச்சிருப்பான், கண்ணியை விரிச்சு வச்சிருப்பான். அந்த கண்ணியில உங்க கால் அகப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாள் அதிகாலையில் கர்த்தரை தேடணும், அவருடைய கிருபையை நாடணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிது, அவருடைய மன்னா புதுசு. வேத வசனம் ஒவ்வொரு நாளும் பரத்திலிருந்து வருகிற வசனத்தை பெற்றுக்கொள்ளணும். இரவு படுக்கும் போது குடும்ப ஜபம் இருக்கணும். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. 2 நாளாக நான் எல்லாட்டையும் கேட்டுட்டு இருந்தேன், உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கா, உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் கேட்க சொன்னார். ஆண்டவர் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. காலையும் மாலையும் ஜெபிக்காமல் ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. ஆமீன் சொல்லலாமா? மஸ்ட்டு, அது மஸ்ட்டு. நடுவில் நீங்கள் எப்போ வேணால் ஜெபிக்கலாம், அது வேற. ஆனால் காலையிலையும் இரவு படுக்கைக்கு முன்னாடியும் ஜெபம் அது மாறாத சட்டமாய் மேண்டேட்ரியாக நமக்கு மாறிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வசனம் தெளிவாக சொல்லுது, எப்போ உன் கால் சிக்கிக்கொள்ளாது, அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது உன் கால் சிக்கிக்கொள்ளாது. ஹல்லேலூயா. அவரே நம்பிக்கையாக இருந்து. பாஸ்டர் பென்ஸ் அவருடைய சாட்சியில் சொன்னார், பெரிய சர்ச் கட்டி இப்போ தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் கேட்டாராம், ஒரு மூலையிலேருந்து, ஆண்டவரே இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் சாட்சி ரொம்ப சிரிப்பாக இருந்தது. பெரிய இடம், சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடம் பத்தலை. ஒரு 5 ரூபா எடுத்துகிட்டு போய் பசங்களோடு சேர்ந்து போய் குழி தோண்டி 5 ரூபா புதைச்சாராம். ஓனர்கிட்ட போய் 5 ரூபா கொடுத்தா அவன் செருப்பாலே அடிப்பான். அப்போவே 5 கோடி அந்த சொத்து. ஒரு 5 ரூபா எடுத்துகிட்டு போய் தோண்டி புதைச்சாராம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்து அதை கட்டி முடிக்க, பிரம்மாண்டமாய் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் இப்படி ஓரமாக ஜெபிக்கும் போது அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்துச்சு, ஆண்டவர் ஆலயத்தை கட்டி கொடுத்துருவாரு, ஆலயத்தை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் இந்த இடத்த கொடுத்தா நீ எனக்கு என்ன தருவான்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், நம்ம அதிகமாய் நம்புவேன்ப்பான்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா இது வரைக்கும் நான் நம்பலையா? அப்படி இல்லை, நான் ரொம்ப பயப்படுற ஆள், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவேன். உங்களுக்கு முன்னாடி தான் தைரியமாக நிற்கிறேன், ஆனால் நான் பயப்படுவேன். அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்கிறாரு. ஆனாலும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உண்மை நான் அப்படியே நம்புவேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் 100% அவரை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்புறீங்க, ஆனால் 100% நம்புறீங்களான்னு கர்த்தர் கேட்குறார். ஆமேன்னு சொல்லலாமா? 50% என்னோடைய பலன், அடுத்து 50 நீங்கள் போட்டுக்கோங்கப்பா. அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறோம். என்னுடைய பலன் 0%, 100% நம்ம நம்புறேன்னு சொல்கிற ஆட்களை தேவன் எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார். ஆமேன். அவர் காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தண்டிலே சேவகம் பண்ணுகிறவன். தண்டுனா என்ன? ஆர்மி பீப்புள். இப்போ இஸ்ரேலில் இராணுவத்தில் போர் நடக்குது. எத்தனை பேர் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு தெரில. அந்த பிரைம் மினிஸ்டரோட பையனை வாழ்த்தி அவர் அனுப்புகிறாரு, சோல்ஜராக அனுப்புகிறாரு. ஒரு ஆர்மி பிரைம் மினிஸ்டர் தானே, பிரைம் மினிஸ்டரோட பையனை அவர் அனுப்புகிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி யாராவது அனுப்புவாங்களா? ராஜாவோட பையனை போர் பண்ணுறதுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறாரு. ஆமேன். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தண்டில் சேவகம் பண்ணுறவங்க பிழைப்புக்கு அடுத்த வேலையில் என்ன செய்யக்கூடாதான்? சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தவங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, ஆண்டோடைய பிள்ளையா ஒப்பு கொடுத்தவங்க பிழைப்புக்கு அடுத்த வேலையில் சிக்கி கொள்ளக்கூடாது. பிழைப்பு முக்கியம்தான், வேலை முக்கியம்தான், ஓட்டி செய்கிறேன், அது செய்கிறேன், எனக்கு காசு வேணும், முக்கியம் வேணும், என் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வர முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தவிர எதுக்குமே வர்றதில்லை. பிழைப்புக்கு அடுத்ததில் சிக்கி கொண்டிருக்கீங்க. ஊழியக்காரங்க கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியும், என் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னுவாங்க.
ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தண்டிலே சேவகம் பண்ணுகிறவன், கர்த்தருக்காக சேவகம் பண்ணுகிறவர்கள் பிழைப்புக்கு அடுத்த வேலையில சிக்கி கொள்ளாதீங்க. அதிகமாய் பலுவை நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்குரிய காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதனால வேலையே செய்யக்கூடாதான்னு அர்த்தம் இல்லை. பவுலும் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சார். ஆனால் அதிகமாய் அங்கே போகணும் இங்கே போகணும், எப்போ பாரு பிஸி, எப்போ பாரு வேலை, எப்போ பாரு ஆண்டவருக்கு டைம் இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துடாதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல கர்த்தருக்கு கொடுங்க. காணிக்கை மட்டும் இல்லை, உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க, உங்கள் வாலிபத்தை கர்த்தருக்கு கொடுங்க, உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2 காரியம் ஆண்டவர் சொல்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார். 2வது, ஊழியம் செய்கிறவங்க பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களை என்ன செஞ்சிடக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. எழுமி நிற்போமா தேவ சமூகத்தில்? அப்பா, எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி காத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எழும்பி நிற்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ அப்பா. ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி, நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கால் சிக்கி கொள்ளாதபடி நம்மளை தாங்குகிறவர் ஒருவர் உண்டு. அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். 100%, 100% நான் நம்புகிறேன்ப்பா. என் சொந்த உழைப்பை நான் நம்பலை, என் சொந்த பலத்தை நான் நம்பலை. உன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம்ப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிசாசு வலையை விரித்து சிக்கிக்கொள்ள வச்சிருக்கிற அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வாங்க. ஒருவேளை நான் சிக்கிக்கிட்டேன், நான் எப்படி வெளியில் வர்றது நீங்கள் கேட்கலாம். அவர் மனம் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருகுகிறவர். அந்த இளைய குமாரன் எல்லைக்கு வந்த உடனே தேவன் ஓடி வந்து கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிட்டு எழுந்து போனதெல்லாம் கொடுத்தார்ல. உங்கள் மனம் திரும்புதலுக்காக தான் அவர் காத்திருக்கிறாரு. சிக்கி கொண்டது என்னோட தவறு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. என் கால் சிக்கி கொள்ளாமல் காக்கிறவரும் அவர் தான், சிக்கி கொண்ட உங்களை தூக்கி எடுக்கிறவர் அவர் தான். பிசாசை பார்த்து சொல்லுங்கள், பிசாசே என்னை சிக்க வச்சுட்ட, ஆனால் அவருடைய கரம் என்னை தூக்கி எடுக்கும்னு சொல்லுங்கள். ஆமைன்னு சொல்லலாமா? பொல்லாத பிசாசை நீ சிக்க வச்சுட்டேன்னு சந்தோஷப்படாத, ஆனால் கர்த்தருடைய கரம் என்னை தூக்கி எடுக்கும் நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே கோட்டையே. இன்னொரு சொல்லமா? நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே கோட்டையே. பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான நாளுக்காக வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். உம்மை நம்பி இருக்கிறோம் தகப்பனே.
எங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை சிக்கி இருக்கிற நிலைமையில இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரம் ஆண்டவரை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளது என்பதை அவங்க நம்ப கிருபை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பிசாசனுடைய தந்திரங்கள் எங்களுக்கு அறியாதவைகள் அல்ல. கர்த்தரிடத்துலேருந்து எங்களை பிரிக்க பார்க்குற இந்த தந்திரங்களுக்கு நாங்கள் விளக்கி அப்பா உம்மண்டை நாங்கள் சேர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பிசாசனுடைய வலையில் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளில் அப்பா ஆண்டவரே எல்லா சிக்கலில் இருந்தும் ஜனங்களை விடுவித்து விடுவிக்கிற உங்கள் மகிமையின் வல்லமை பாய்வதாகன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த சிக்கல்ல இருந்து ஒரு தூக்கி எடுங்கப்பா. உங்கள் கரத்தை நீட்டி தூக்கி எடுப்பீனாக. வேதத்தில் பார்க்குறோமே, தாவீதை தூக்கி எடுத்தீங்க, யோனாக்கு அற்புதம் செஞ்சீங்க, தாவீதுக்கு அற்புதம் செஞ்சீங்க, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் செபிக்கும் போது ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர் இருக்கிறீர். நாங்கள் மறுபடியுமாய் சிக்கி கொண்ட பாவத்தில் திரும்ப போய் சிக்கி கொள்ளாதபடி வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. முத்திரிக்கப்பட்ட கிணறாய், மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய், வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் காத்துக்கொள்ளுங்க. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். யாரெல்லாம் தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ பலவீனங்கள் நீங்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் குடும்பங்களில் நடக்கட்டும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.